வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நமக்கு எல்லாருக்கும் ரெகுலரா ஒரு இன்கம் வேணும். ஃபிக்ஸ்ட் இன்கம் வேணும். நம்ம ரிட்டயர்மெண்ட்க்கு நம்ம பிளான் பண்றோம். இல்ல என்கிட்ட பணம் இருக்கு. இத நான் பேங்க்ல எஃப்டி போடணும். இல்ல எஃப்டிய விட ஏதாவது நல்ல சேஃப்டியா நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? நமக்கு குவார்ட்டர்லி ஒரு இன்கம் வந்துட்டே இருந்துச்சுன்னா எப்படி நல்லாயிருக்கும்? அதே சமயத்தில கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருந்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ட தேடி நம்மள்ல நெறைய பேரு ரிசர்ச் பண்ணியிருந்திருப்போம். தேடி பார்த்துருப்போம். அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதுதான் இன்வெஸ்ட் இன் இன்விட்ஸ். இன்விட்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட். ஓகே. இப்ப நம்ம மேல சொன்ன எல்லா விஷயங்களையும் இதுல செய்ய முடியுமா? அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. அத நம்ம கண்டிப்பா செய்ய முடியும். அத எப்படி தான் நம்ம பண்றோம்? எப்படி இதெல்லாம் இத சாட்டிஸ்ஃபை பண்றது? அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த கன்டென்ட் கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் பத்தி பேசும்பொழுது, நாம பர்ட்டிகுலரா ஒரு யூனிட் பத்தி பேசப் போறோம். அது பேரு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட். பிஜி இன்வைட். ஸோ இந்த பிஜி இன்வைட் பத்தி நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் வச்சிருப்பீங்க. ஓகே. ஆம், சரி, குட். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு தான் வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவுல நாம இன்விட்னா என்ன? இந்த பிஜி இன்வைட் எஸ்பெஷலி பிஜி இன்வைட்க்குள்ள எப்படி இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு பணம்? அது எங்கேருந்துலாம் ரெவென்யூ வருது? அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம பேசப் போறோம். நான் திரும்ப சொல்றேன். இது நார்மலா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கிற மாரி சமாச்சாரம் கிடையாது. இது கொஞ்சம் டிஃபரெண்ட். அதனால தெரிஞ்சவங்க உங்களுக்கு பயனுள்ளதா சில தகவலும் இதில இருக்கும். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. தெரியாதவங்க மறக்காம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். நம்ம சேனல புதுசா பார்க்குற நேயர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அரிய நல்ல தகவல்கள் இந்த சேனல் மூலியமா கிடைக்கும். ஓகே. பிஜி இன்வைட் பத்தி பேசுவோம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற பொழுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாட்டோடைய முதுகெலும்பு. ஒரு நாடு வளர்ச்சி அடையும் பொழுது, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகள் நெறைய வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லும்பொழுது ரோட்ஸா இருக்கட்டும், அடிப்படைய நான் சொல்றேன். நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் அடிப்படையா பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவை அப்படின்னா, ரோட்ஸ், பவர் சப்ளை, பிரிட்ஜஸ் இந்த மாரி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகள் அதிகரிக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தேவை. பயனுள்ளன்றத தாண்டி இது ஒரு அடிப்படையான தேவை. ஸோ நம்ம இந்தியா ஒரு க்ரோயிங் கண்ட்ரி. நம்ம வளர்ந்துட்டு இருக்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதனால தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஏறியிருக்கும். இன்னும் ஏறும். அதனோட வளர்ச்சி இன்னும் நெறைய இருக்கு. ஏன்னா இந்தியா வளர வேண்டியதுக்கு இன்னும் நெறையா நாட்கள் இருக்கு. அதனால இந்திய வளர்ச்சியோட நாமளும் சேர்ந்து வளரணும்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த வகையில பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ல பத்தி பேசப் போறோம். ஒரு இன்விட்ல ஜெனரலா யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு யார் ஸ்பான்சர் பண்றா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்ட மேனேஜ் பண்ற ஆர் இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜர். அங்க வர இன்வெஸ்ட்மென்ட்ட மேனேஜ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்டயர் ப்ராஜெக்ட்டையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. 4வதா இந்த ட்ரஸ்ட்ட மேனேஜ் பண்றது யாரு? யாரு கீழ இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்டி இருப்பாங்க. அந்த ட்ரஸ்டி இந்த 4 பேரும் தான் இந்த ட்ரஸ்ட்ட ரன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்பான்சர், இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ட்ரஸ்டி. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு ட்ரஸ்ட்ட இந்த இன்விட்ஸ மேனேஜ் பண்ணுவாங்க. சரி, இந்த ட்ரஸ்ட்ட மேனேஜ் பண்றதுக்கு பணம் தேவை. இந்த பணம் யார் குடுக்குறா? யார்கிட்ட இருந்து வருது? அது எந்த ப்ரொபோர்ஷனேட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்டேக் இருக்கு? இவங்கலாம் சேர்ந்து இந்த கம்பெனிய எப்படி ரன் பண்றாங்க? அது மூலியமா எங்கெங்கருந்துலாம் அவங்களுக்கு ரெவென்யூ வருது? அந்த ரெவென்யூவ எப்படி அவங்க பிரிச்சு திருப்பி குடுக்குறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிஜி இன்வைட் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பிஜி இன்வைட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாரி அதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. அந்த ஸ்பான்சர் யாருன்னா,
பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் தான் இந்த பிஜி இன்வைட்டுக்கான ஏதோ ட்ரஸ்ட். இந்த கிரீன் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, அது ட்ரஸ்ட். ஓகே, அது ஒரு தனி என்டிட்டி. பவர் கிரிட்ன்றது ஒரு கார்ப்பரேஷன். ஸோ இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஸ்பான்சராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 15% இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஸ் எ ஸ்பான்சர் அவங்களோட பணம் 15% இதில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூடிஎல், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தான் இந்த ப்ராஜெக்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் பியூடிஎல் வந்து 100% ஓன்ட் பை பவர் கிரிட் கார்ப்பரேஷன். அதாவது பவர் கிரிட் வந்து நேராக அதில் இன்வால்வ் ஆகாமல் இந்த பியூடிஎல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக இந்த ட்ரஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பியூடிஎல் வந்து 100% சப்சிடரி கம்பெனி ஆஃப் பவர் கிரிட். பவர் கிரிட்டோட இன்னொரு கம்பெனி தான் அது, விங் தான் அது பியூடிஎல். இந்த பியூடிஎல் தான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறாங்க. அடுத்தது மூன்றாவதாக நம்ம யார் பார்க்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தா பவர் கிரிட் தானே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஸ்பான்சராக இருக்கேன், 15% இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இந்த உள்ளே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் இந்த பியூடிஎல் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க ஒரு செட்டப் வந்து க்ரியேட் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டை அமைப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு யாரை ட்ரஸ்டியாக அசைன் பண்ணுறாங்கன்னா ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் லிமிடெட், ஐடிசிஎல். இவங்கள தான் வந்து ட்ரஸ்டியாக நியமனம் செய்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து தான் இந்த பிஜி இன்வைட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்கி இந்த அமைப்பை வச்சுருக்காங்க. சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்பி ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதனோட அமைப்பு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தெரிஞ்சால் தான் பணம் எங்கேருந்து வருது, எப்படி நம்ம கொடுக்குறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பவர் கிரிட் தான் வந்து மெயின் ஸ்பான்சர். அவங்களே இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு 15% அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இன்னொரு கம்பெனியான பிடியூஎல்ல வந்து இன்வெஸ்ட் மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுற ட்ரஸ்டியாக ஐடிசிஎல்லை உள்ளே கொண்டு வராங்க. ஐடிபிஐ ட்ரஸ்ட்ஷிப் சர்வீஸ் லிமிட்டடை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இந்த அமைப்பு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த அமைப்பு வந்து இன்னும் 100% ரெடி ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பணம் தேவை இருக்குது. அஸ் அ ஸ்பான்சர் அவங்க 15% தான் இதில் பணம் போட்டிருக்காங்க. மீதி 85% எங்கேருந்து வரும்? அங்கே தான் நாம் வரும். சரிங்களா? 85% பப்ளிக் நம்மகிட்ட இருந்தால் போகுது. சரிங்களா? ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு ஸ்டாக் வாங்குறப்ப அவங்கள ஷேர் ஹோல்டர் சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதை யூனிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளாம் யூனிட் ஹோல்டர்ஸ். நம்ம ஷேர் ஹோல்டர் கிடையாது, யூனிட் ஹோல்டர்ஸ். சரிங்களா? நம்ம பப்ளிக் யூனிட் ஹோல்டர்ஸ் தான் மீதி 85% இந்த ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பிஜி இன்வைட்டோடைய முழு அமைப்பு. சரிங்களா? நாம் வந்து 85% இதில் பணத்தை போட்டிருக்கோம். 15% பவர் கிரிட் போட்டிருக்காங்க. அவங்களே இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ட்ரஸ்டியாக வந்து ஐடிபிஐ வச்சுருக்காங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு பியூடிஎல்ல அசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பிஜி இன்வைட்டோடைய ஸ்ட்ரக்சர். இந்த அமைப்போடைய கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ பணம் உள்ளே வந்துருச்சு இந்த ட்ரஸ்ட்டுக்கு. பவர் கிரிட் ஒரு 5%, 15 ரூபாயும் நம்ம ஒரு 85 ரூபாயும் கொடுத்துருக்கோம். மொத்தம் 100% வச்சுப்போம். இந்த 100% அமௌண்ட்டை இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. யாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதனால் என்ன வருமானம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் வந்து தங்களுக்கு கீழே இருக்கிற சப்சிடரிஸ் நிறையா இருக்குது. பிகேஏடிஎல், பிபிடிஎல், பிடபிள்யூடிஎல், பிஜேடிஎல். ஓகே. இந்த பவர் கிரிட் கலாம் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், பவர் கிரிட் பார்லி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், பவர் கிரிட் வரோரா டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், பவர் கிரிட் ஜபால்பூர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இந்த 4 கம்பெனியும் ஒரு காலத்தில் பவர் கிரிட்டோடைய கம்பெனிஸாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டு இந்த ட்ரஸ்ட்டு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கம்பெனியெல்லாம் வித்துட்ட மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி. சரிங்களா? கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இதனுடைய மெஜாரிட்டி திங்ஸ் வந்து அவங்க கழட்டி விட்டாங்க. அப்படி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இந்த 4 கம்பெனி இருக்குது பாருங்கள். பவர் கிரிட் கலாம் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இந்த டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்னு வருது இல்லைங்களா? அது என்னன்னு சொன்னீங்கன்னா, பவர் ஜென்ரேட் பண்ணுறத ஒரு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ
எங்கே தேவை நிறையா, எங்கே வந்து கிடைக்குமோ நிறையா அங்கே ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் கன்சியூமர்ஸ் தேவை வந்து வேறு இடத்துல இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பவர் கிரிட் காலா ஆம்ப் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் எடுத்துக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. பவர் கிரிட் பரலி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இவங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க. பிஜி வரோரா டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இவங்களும் மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல இருக்காங்க. ப்ளஸ் மகாராஷ்டிராலே இருக்காங்க. பவர் கிரிட் ஜபால்பூர் வந்து மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ இந்தந்த ஏரியாலலாம் இவங்க பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ சவுத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் பவர் வேணும், இல்லை ஒரு ஈஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பவர் வேணும், இல்லை வெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பவர் வேணும்னா இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், கடத்தி செல்லணும். சரிங்களா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டவர்ஸ், ஒயர்ஸ், கிரவுண்டு, ஆப்டிக்கல் ஒயர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா அதை கடத்தி செல்வாங்க. இங்கே கொடுக்குற குவாலிட்டியான பவர் கடைசியாக அடுத்த ஸ்டேட்டில் போய் சேரும்போது அதே குவாலிட்டியில் அதே மாதிரி ரிசீவ் ஆகுதா, இத்தனை வாட் அனுப்புகிறாங்கன்னா அத்தனை வாட் கரெக்டாக ரிசீவ் ஆகுதா, எந்த லீக்கேஜும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பவரை கடத்தி சென்று கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த கம்பெனிஸோட வேலை. டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். சரிங்களா? இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் பிரதான தொழில். இப்போ இந்த 4 கம்பெனியும் பவர் கிரிட் கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த பவர் கிரிட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து 26% தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஐபிஏன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐபிஏன்னா முதல்ல என்ன சொல்கிறேன், இனிஷியல் போர்ட்ஃபோலியோ அசட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எஸ்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இவங்க 26% தான் இதில் வச்சுருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு காலத்தில் 100% இருந்தது, இதில் குறைச்சிக்கிட்டாங்க. மீதி இருக்கிற 74% இவங்க இந்த பிஜி இன்வைட் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இதில் இவங்களோட பணம் 15 ரூபா தான் இருக்குது, பப்ளிக் பணம் 85 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாயை சேர்த்து அதிலிருந்து 74 ரூபாயை ஒவ்வொரு 74% வந்து இந்த கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? பவர் கிரிட் கீழே இருக்கிற இந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் யார் பண்ணுறாங்கன்னா அஸ் அ பவர் கிரிட்டு, அஸ் அ ஓனர் ஆஃப் த கம்பெனி அவங்க 26% பண்ணுறாங்க. மீதி 74% டைரெக்டாக பண்ணாமல் அவங்களுடைய கொஞ்சம் பணத்தை இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தில் இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இட்ஸ் நாட் 100% ஓன் பை பவர் கிரிட். அவங்களுடைய ஸ்டேக் 26% தான் இருக்குது. மீதி 74% யார் ஓன் பண்ணுறான்னா இந்த பிஜி இன்விட் தான். அது ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டு தான் ஓன் பண்ணுது. கார்ப்பரேஷன்லேருந்து ட்ரஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் கணக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 4 கம்பெனி பற்றி நம்ம பேசணும் இல்லையா? இதை தாண்டி 5வது ஒரு கம்பெனி இருக்குது. அது என்ன கம்பெனினா வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். அதையே நம்ம தனியாக போட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னால் ஒரு காலத்தில் இதுக்கு பேர் வந்து பவர் கிரிட் வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்னு இருந்துச்சு. பவர் கிரிட்டுக்கு கீழே இருந்துச்சு. சரிங்களா? அதை இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கழட்டி விட்டுட்டாங்க. இப்போ அது வந்து அதனோட பேர் வந்து வெறும் விடிஎல் அப்படி தான் இருக்குது, வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். அதில் பாருங்கள் பவர் கிரிட்ன்ற பேரே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ மற்றதெல்லாம் பவர் கிரிட் பேர் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? அவங்க 26% அதில் வச்சுருக்கிறதுனால அவங்களோட பேர் இருக்குது, அவங்களே இன்னும் கொஞ்சம் ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனின்னு அர்த்தம். இதில் அவங்க பேரே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக கழட்டி விட்டுட்டாங்க. தட் மீன்ஸ் இது 100% இந்த ட்ரஸ்ட்டு கீழே வந்துருச்சு. இந்த ட்ரஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி 100% தனக்கு சொந்தமாக மாற்றிட்டாங்க. மீதி இருக்கிற 4 கம்பெனியில் 74% தான் சொந்தமாக வச்சுருக்காங்க. சொல்ல முடியாது இன் ஃப்யூச்சரில் இதையுமே அவங்க 100% மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி சிச்சுவேஷனுக்கு இந்த 5 கம்பெனியில் 4 கம்பெனியில் 74% இந்த ட்ரஸ்ட்டில் இருக்குது. மீதி இருந்த ஒரு கம்பெனியை ஃபுல்லாக பவர் கிரிட் இருந்து அவங்க பிடுங்கி 100% அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். இந்த வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் மூலிமா தான் சவுத் இந்தியாவுக்கு நிறையா பவர்ஸ் வருது ஃப்ரம் த ஈஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிற இந்தியாவோட ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கிற பவர் ஜென்ரேஷனை வந்து அவங்க கொண்டுட்டு வந்து சவுத்துக்கு சேர்க்குற வேலை தான் இந்த வைசாக் டிரான்ஸ்மிஷனுடைய லிமிடெட். இவ்வளோ தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த கம்பெனி என்ன, இதனால் பவர் கிரிட்டுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? பவர் கிரிட் வந்து தனியாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் பவர் கிரிட் அப்படின்னே நீங்கள் போய் ஸ்டாக் வாங்கலாம், அதை ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். அதே பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வந்து யூனிட்டாக போய் வாங்குகிறோம். இவங்களுக்கு 2 பேருக்கு என்ன சம்மந்தம், ஏன் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த ஸ்ட்ரக்சருடைய விளக்கம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லது. இந்த கம்பெனி ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, எப்படி பணம் வருதுன்றது உங்களோட உண்மை உங்களுக்கு தெரியும்.
சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கட்டம் நம்ம என்ன பேச போறோம்னு சொன்னா, இதனோட ஃபண்டமெண்டல்ஸ். சரி, ட்ரஸ்ட் உருவாக்கிட்டாங்க. அது கீழ யாரெல்லாம் இருக்கா? எவ்வளோ இன்வெஸ்ட் ஆயிருக்கு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப இதனோட ஃபண்டமெண்டல்ஸா நம்ம எப்பயும் ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இதுலயும் சில ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டாக் மாரி நம்ம இத ட்ரீட் பண்ணக்கூடாது. வேற மாரி ட்ரீட் பண்ணணும். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 8,900 கோடி. கிட்டத்தட்ட 9,000 கோடிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் அஸ் அ ட்ரஸ்ட். இப்ப நான் சொல்றது பவர் கிரிட் கிடையாது. பவர் கிரிட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ட பத்தி தான் பேசுறோம். இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமா 9,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. அடுத்தது வந்து இதனுடைய ஸ்டாக் பிஇ. அதாவது இந்த பிஇ ரேஷியோ. ஓகே. இந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.75 ரொம்ப கம்மிங்க. சூப்பரான ஸ்டாக் பிஇ. இப்ப இதே இதில வந்து இன்னும் 2 இப்ப இந்தியா கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ட்ரஸ்ட் இருக்கு. இந்தியா கிரிட் ட்ரஸ்ட், இன்விட். அவங்கள கம்பேர் பண்ணீங்கன்னா, இவங்க ரொம்ப கம்மி. அவங்களுடைய பிஇ ரேஷியோ வந்து 29 புள்ளி சம்திங். 29.5% இருக்கு. இது வெறும் 9.25% தான் இருக்கு. ஸோ சூப்பரான வேல்யூவேஷன் இது. இது நல்ல பிஇ ரேஷியோ. அந்த விதத்தில இது குட். அடுத்தது புக் வேல்யூ. இதில தான் ஒரு மெயினான விஷயம் இருக்கு. நம்ம கடைசியா வந்து இத டச் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். புக் வேல்யூ உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய புக்கு படி இது ரூ. 86 ஒர்த் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏறும், இறங்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த இன்விட்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணும். அது என்னன்றத நான் சொல்றேன். எப்படின்னா, இவங்க வந்து ரெகுலேட்டரிக்கு கீழ வர்றதுனால, ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸ் நெறைய இருக்கு. இப்ப ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்துறாங்கன்னா, இவங்களும் அத ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கேத்த மாரி புக் வேல்யூ மாறும். அதுக்கேத்த மாரி அவங்க ஸ்டாக் ஏறும், இறங்கும். ஸோ இதனால வந்து நான் சொல்றேன், நம்ம நார்மல் ஸ்டாக்கோட புக் வேல்யூவ பார்த்துட்டு, இது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கா இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இது வந்து எக்ஸாக்ட்டா பார்க்க முடியாது. பட் இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதனுடைய கரண்ட் புக் வேல்யூ வந்து 86. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 98. சரிங்களா? கிட்டத்தட்ட ஐபிஓ வந்த டைம்ல இந்த ரேட்டுக்கு தான் அவங்க வந்து வந்தாங்க. 90, 98, 100 இந்த 100ன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. அவங்க அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. நடுவுல இவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்க. 120, 130லாம் போனாங்க. போயிட்டு அவங்க திரும்ப கீழ வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல டைம் தான். பட் ஆனா வாங்கணுமா வேணாமான்றது நம்ம அடுத்தது பேசுவோம். முதல்ல இதனோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 98. புக் வேல்யூ ரூ. 86. புக் வேல்யூ விட கொஞ்சம் கூட இருக்கு. பட் ஓகே. நான் சொன்ன மாரி ரொம்ப புக் வேல்யூ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு அடுத்தது யூனிட் ஹோல்டர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 100% யார் இத ஓன் பண்றா? 85% நம்மளும், 25% பவர் கிரிட்டும் 15% பவர் கிரிட்டும், 85% பப்ளிக்கும் நம்ம சொன்னோம். இந்த பப்ளிக் வந்து 85% யார் வச்சிருக்கா அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். பவர் கிரிட் 15%, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் எஃப்ஐஎஸ், ஓகே எஃபிஐ. இவங்க என்ன பண்றாங்கன்னா 20% வச்சிருக்காங்க. 20% அவங்க தான் வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 8%, பிஎஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு 7%, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 5%, இண்டிவிஜுவல்ஸான நாம கிட்டத்தட்ட 30% வச்சிருக்கோம். அதர்ஸ் ஒரு 14, 15 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மத்த இவங்கலாம் ஒரு 14, 15. ஸோ அஸ் அ இண்டிவிஜுவல் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம கையில 30% பப்ளிக் ஆகிய ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஆகிய நீங்களும் நானும் வச்சிருக்கோம் இந்த ஸ்டாக்ல. 30% நம்மளால தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஸோ இப்ப மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான். இண்டிவிஜுவல்ஸ் தான் 30% வச்சிருக்கோம். நமக்கு அடுத்தபடியா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 20% வச்சிருக்காங்க. 3வதா தான் பவர் கிரிட் வச்சிருக்காங்க. சரிங்களா? பட் ஆனா, அஸ் அ ஓனரா பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் மேல இருக்காங்கன்னா, அஸ் அ கம்பெனி டோட்டலா அவங்க 15% வச்சிருக்காங்க. சரிங்களா? அஸ் அ ஒரு கம்பெனியா 15% வச்சிருக்காங்க. இப்ப ஃபாரின் இன்வெஸ்டர் 20%னா, ஒரு கம்பெனி 20 வச்சிருக்காங்க கிடையாது. எல்லா கம்பெனியும் சேர்ந்து 20 வச்சிருக்காங்க. ஸோ யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இண்டிவிஜுவல்ஸ் நம்ம 30% வச்சிருக்கோம்னா, நீங்களும் நானும் 30 வச்சிரலையா? எல்லாரும் சேர்ந்து இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் 30% வந்திருக்கு. அதனால நம்மளும் இதில பெரிய சொந்தம் கொண்டாட முடியாது. பட் ஆனா பெரிய மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா, பவர் கிரிட் தான் இதில பெரிய ஸ்டேக் ஹோல்டர். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட பங்களிப்பு 30% இந்த ஸ்டாக்ல, இந்த ட்ரஸ்ட்ல இருக்கு. இதுதான் இதனுடைய ஃபண்டமெண்டல். இத அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, இதனோட வேல்யூ மொத்த சொத்து மதிப்பு, இந்த என்டர்பிரைஸோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, 85.9 பில்லியன் இந்திய ரூபாய். இந்திய ரூபாய் மதிப்பில 85.9 கிட்டத்தட்ட 86 பில்லியன், மில்லியன் இல்ல பில்லியன் ரூபாய்க்கு இது ஒர்த் இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இது ஃபைனான்ஷியல்ஸ் நம்ம இங்க பேச வேணாம். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டிபியு அவங்களோட டிஸ்பர்ஸ்மென்ட் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, பெர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு டிபியுனா
அவங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் பர் யூனிட் ஆர் டிஸ்போசல் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு வருஷத்துக்கு ரூ. 12 அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனான்ஷியல் இயரில், கடந்த ஃபைனான்ஷியல் இயரில் 23-24ல் அவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 12 கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். ரூ. 90, 120, 30, ஆவரேஜாக ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக நம்ம ப்ரைஸ் ரூ. 100 இருந்துச்சுன்னா ஒரு யூனிட் ரூ. 100க்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 12 நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன் நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? இது ஒரு நல்ல ரிட்டர்ன், பெட்டர் தென் பேங்க் எஃப்டி. அதில் டிடிஎஸ் போய் வந்தாலுமே கிட்டத்தட்ட 11.2% கிட்ட உங்களுக்கு இதில் வரும். இந்த ட்ரஸ்ட்டில் மூலயமா நம்ம சம்பாரிச்சிருக்க முடியும் கடந்த ஒரு வருஷத்தில். ஸோ அதனால் ரிட்டர்ன் வைஸ் வந்து ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் இதில் இருக்குது. அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம், டீட்டெயில்டாக பேசுவோம். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூ. 12 நமக்கு திருப்பி தராங்க. அடுத்தது இந்த ரூ. 12 பேசணும்ல, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தராங்கன்னு சொல்கிறீங்களா, அது வந்து இப்போ யூனிட்டுக்கு ரூ. 3 அப்படின்னா தான் ஒரு குவார்ட்டருக்கு ரூ. 3 கொடுத்தா தான் அவங்களால ஒரு வருஷத்துக்கு ரூ. 12 கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு குவார்ட்டருக்கு ரூ. 3, 4 குவார்ட்டருக்கு 4 3 12 ரூ. 12 அவங்களால கொடுக்க முடியும். இந்த ரூ. 3 எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பிஜி இன்வைட்டோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து அவங்க சம்பாதிக்கிற பணங்களை நம்மளுக்கு அப்படியே ரூ. 3 அப்படின்னு கொடுக்கறது பதிலாக அதை பிரித்து தான் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம், அடுத்தது டேக்ஸபிள் டிவிடெண்ட் இன்கம் கொடுக்குறாங்க. இது மூலயமா வர்றது டேக்ஸபிள். அடுத்தது இன்னொரு போர்ஷனை எக்ஸம்ப்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. மூணாவது ரீபேமெண்ட் ஆஃப் எஸ்பிவி டெட்டு. அதான் சொன்னீங்களா, இந்த எஸ்பிவினா அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, கம்பாலா, ஜபால்பூர், வைசாக் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், இந்த கம்பெனிஸ் இவங்களாம் தான் எஸ்பிவிஸ். இவங்க வந்து இவங்களுக்கு வர ரீபேமெண்ட்ஸ், அது மூலயமா நமக்கு வர பணம், அதுக்கும் டேக்ஸ் கிடையாது. ட்ரெஷரி இன்கம், இவங்க வந்து ட்ரெஷரியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர பணம், அதுலேயும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ரூபாயை வந்து பல பக்கெட் மூலயமா நமக்கு கொடுக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் பணம் வருதோ அதெல்லாம் பிரித்து ரூ. 3 கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு யூனிட் உடைய வேல்யூ, அதாவது டோட்டல் அமௌண்ட் பர் யூனிட். ஒரு யூனிட்டோட வேல்யூவை எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கமாகவும், டேக்ஸபிள் டிவிடெண்டாகவும், எக்ஸம்ப்டட் டிவிடெண்டாகவும், ரீபேமெண்ட் ஃப்ரம் எஸ்பிவியாகவும், ட்ரெஷரி இன்கமாகவும் 5 வகையாக பிரித்து தான் ஒரு யூனிட் கூட காசு வருது. இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நான் கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நெட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ டோட்டல் அமௌண்ட் பர் யூனிட், இப்போ நம்ம வந்து கடந்த வருஷம் ரூ. 3 கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம். அதையும் இன்ட்டு உங்கள் கையில் எவ்வளோ யூனிட் இருக்குது அதையும் சேர்த்திங்கன்னா வர்ற அமௌண்ட்டில் டிடிஎஸ், இப்போ சில இதிலலாம் நான் டேக்ஸபிள், சில இதெல்லாம் டேக்ஸபிள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது டிடிஎஸ். அந்த டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடெக்டட் ஃப்ரம் த சோர்ஸ், உங்கள் இன்கம்லேருந்து டேக்ஸை டிடெக்ட் பண்ணி வர வேல்யூ. அந்த டேக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு மீதி வர்றது தான் உங்கள் கைக்கு வர அமௌண்ட். அதுதான் நெட் டிஸ்ட்ரிபியூஷன். கிராஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டோட்டல் யூனிட், டோட்டல் அமௌண்ட் பர் யூனிட் இன்ட்டு டோட்டல் யூனிட்ஸ் யூ ஆர் ஹோல்டிங். இது ரெண்டையும் சேர்த்தா கிராஸ். அதில் டிடிஎஸை கழிச்சிங்கன்னா நெட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடச்சிடும். டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசியை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பாலிசி என்னன்னு பார்ப்போம். இதில் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இந்த பாலிசி வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. என்ன சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வைட் பாலிசி படி 90% சரிங்களா, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். இன்வைட் அசட்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் நாட் லெஸ் தென் 90% ஆஃப் ஈச் ஆஃப் தியர் என்டிசிஎஃப் டு த ட்ரஸ்ட். இவங்க சம்பாதிக்கிறது என்டிசிஎஃப்னா நெட் டிஸ்பர்சபிள் கேஷ் ஃப்ளோ. ஓகே, இதுதான் வந்து என்டிசிஎஃப். அதில் வந்து 90% டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டில் கொடுத்துடணும். இப்போ ரூ. 100 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா ரூ. 90 எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தனியாக ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது ட்ரஸ்ட், அந்த 90% அவங்க மினிமம் 90% பண்ணி ஆகணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் லெஸ் தென் 90. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நாட் லெஸ் தென் 90 அர்த்தம் 90 கீழே தான் போகக்கூடாது. 90க்கு மேலே எவ்வளோனா கொடுக்கலாம். இப்போ ரூ. 100 சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ரூ. 95 தூக்கி வைக்கலாம், ரூ. 92 வைக்கலாம், ரூ. 100 கூட வைக்கலாம். ஆனால் ரூ. 89 வைக்க முடியாது. ஏன்னா மினிமம் 90 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ரூ. 92 வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, அட்லீஸ்ட் அந்த ரூ. 90 கொடுத்தே ஆகணும்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் வருமானத்தில், இந்த கம்பெனி சம்பாதிக்கிற வருமானத்தில்
90% நமக்கு வந்துரும். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தானே! இப்ப நம்ம நார்மல் ஸ்டாக்ல டிவிடெண்ட் வருதுன்னா, அவங்க பார்த்து குடுக்கறது தான். கம்பல்சரிலாம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அவங்களா பார்த்து எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டு குடுப்பாங்க. பட் இங்க அப்படி இல்ல. கண்டிப்பா பாலிசி படி 90% டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? யாருக்கு? யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு, நமக்கு. அடுத்து 3வது டிஸ்ட்ரிபியூஷன் டு பி டிக்ளேர்ட் அண்ட் மேட் நாட் லெஸ் தென் ஒன்ஸ் எவ்ரி குவார்ட்டர். இது 3ம் வந்து ஒரு யூனிட்டுடைய பாலிசி. அதாவது என்ன சொல்றாங்க, 90% என்டி என்டிசிஎஃப்ல வைக்கணும். அந்த இதில வந்து மினிமம் 90% யூனிட் ஹோல்டருக்கு பிரிச்சு குடுக்கணும். அதையும் எப்போ குடுக்கணும்னா, அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி குடுக்கணும்னு சொல்லுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன எடுத்துக்கணும்? 90% ஆஃப் தி இன்கம் நமக்கு வந்துரும். அதில எவ்ரி குவார்ட்டர் நமக்கு பணம் வந்துரும். பிஜி இன்வைட் என்ன பண்றாங்கன்னா, எவ்ரி குவார்ட்டர் இந்த பணத்த டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வகத்திலயும் இது நமக்கு பெரிய சாதகமான விஷயம். இப்ப நாம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது வந்து என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்லேருந்து நான் எடுத்தது. நானும் இந்த பிஜி இன்வைட் கொஞ்சம் வச்சிருக்கேன். நெறையாலாம் வச்சில்ல. கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்ப நான் ஆஸ் எ யூனிட் ஹோல்டர் எனக்கு இமெயிலுக்கு இது வரும். எப்ப அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், எனக்கு பணம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான இமெயில் வரும். அதில எப்படி இருக்கும்னு பாருங்க. இங்க பாருங்க. நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 4th ஆஃப் அதாவதுனா 4th குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயர் 22-23 எடுத்திருக்கேன் நானு. 4வது குவார்ட்டருக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 2வது டிரான்சாக்ஷன் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் பை பிஜி இன்வைட். பெனிஃபிஷியரி நேம், டிபிஐடி, பெனிஃபிஷியரி அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் என்னுடைய பெர்சனல் டேட்டா, பான் கார்டு எல்லாம். அப்புறம் ரெக்கார்ட் டேட் மே 31 படி இவங்க குடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட். யூனிட் ஹெல்ட் என்கிட்ட இருக்க யூனிட் 185. இது நான் சொல்றதுல எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. 155 யூனிட் இருக்கு அன்னைக்கு டேட்டுக்கு. அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் ஜூன்ல குடுக்குறேன்றாங்க. மே ரெக்கார்ட் டேட் ஜூன்ல நமக்கு வந்தது. மோட் ஆஃப் பேமெண்ட் என்இஎஃப்டி. சரிங்களா? இப்போ வந்து இத்தனை யூனிட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இதுக்கு அடுத்தது என்ன ஒரு மெயில் வரும்னா, அதே மெயில்லயே வரும். இந்த பணத்த எப்படி நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா? 5 வகையில வரும்னு அந்த பர்ட்டிகுலர்ஸ்லாம் இங்க வரும். இப்ப அதுபடி பார்த்தீங்கன்னா, பெர் யூனிட் ரூ. 3 நம்ம சொன்னோம் இல்லைங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் பாருங்க ரூ. 3. பெர் யூனிட் வந்து ரூ. 3 குடுக்குறாங்க அவங்க ஒரு குவார்ட்டருக்கு. இந்த ரூ. 3 எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம்மா ரூ. 1.90 டாக்ஸபிள் டிவிடெண்டா 26 எக்ஸம்ட் டிவிடெண்டா 34 பைசா. எஸ்பிவி டேட்லேருந்து 49 பைசா, ட்ரெஷரி இன்கம்லேருந்து 1 பைசா. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ரூ. 3. இந்த ரூ. 3 தான் நமக்கு வருது. சரி, இப்போ வந்து இந்த ரூ. 3 நம்மகிட்ட இருக்க ஹோல்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து இங்கே வந்து விலை இருக்கும். அதுக்கப்புறம் டிடிஎஸ் எவ்வளவோ அதை பிடிச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட் இங்கே நெட் டிஸ்ட்ரிபியூஷன் ரூ. 430 காட்டுறாங்க. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மொத்தமாக ரூ. 3 என்கிட்ட இருக்க 185க்கு ரூ. 465 வரும். அந்த ரூ. 465 எப்படி வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து 1.9 1.9 இன்டூ 155 எவ்வளோ? 294. இதில் இதுக்கு டேக்ஸ் இருக்கு. 10% டிடிஎஸ். இது போச்சுன்னா மீதி ரூ. 30. இது ரூ. 30 கழிச்சிங்கன்னா ரூ. 264. அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தமா ரூ. 465 எனக்கு வந்துச்சு. அதில் டேக்ஸ் ரூ. 35 போயிடுச்சு. மீதி ரூ. 430 என் கையில் வந்திருக்கு. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்குறீங்களா? இப்போ நியாயப்படி இந்த 10% எடுத்துக்கோங்களேன். ரூ. 465க்கு 10% டேக்ஸாக இருந்தால் ரூ. 65 டேக்ஸ் வந்திருக்கும். ஆனா ரூ. 35 தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65ல ரூ. 35 ரூ. 30 நமக்கு கெயின் ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 48, 40 50% வச்சுக்கோங்களேன். 50% நமக்கு வந்து டாக்ஸ் போகாம சேவ் ஆயிருக்கு. அது எப்படின்னா, இங்க பாருங்க. இதுக்கு டாக்ஸ் கிடையாது. எக்ஸம்ப்ட் டிவிடெண்ட் இதுக்கெல்லாம் நில்லுன்னு இருக்கு பாருங்க. டாக்ஸ் இல்ல. அதனால நமக்கு இங்கேருந்து வர வருமானம், இந்த 3த்துலயும் வர வருமானம் நமக்கு வித்தவுட் டாக்ஸ். ஸோ இதில நமக்கு கொஞ்சம் கெயின் இருக்கு. இங்க எல்லாத்துக்கும் டிடிஎஸ் நம்ம கட்டல. மொத்தத்துக்கும் டிடிஎஸ் கட்டல. இதில பாதிக்கு தான் கட்டுறோம். பாதிக்கு டிடிஎஸ் இல்ல. ஸோ டாக்ஸ் இல்லாத ஒரு வருமானமும் இதுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில வி ஆர் சேவிங் மனி ஹியர். சரிங்களா? இது வந்து என்னோட யூனிட்டுக்கான விலை. இத நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். சின்ன 400, 300னால உங்களுக்கு புரியாது. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. நான் ஒரு 10 லேக்ஸ் இதில நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆவரேஜா ரூ. 100 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 மேனிக்கு ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மொத்தம் 10,000 யூனிட் என் கையில இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெர் யூனிட்க்கு ரூ. 3 குடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். குவார்ட்டருக்கு ரூ. 3 குடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 30,000 என் கைக்கு வரும். என்ட்ட 10,000 யூனிட் இருக்கு. 10,000 × 3 30,000 ஒரு குவார்ட்டருக்கு எனக்கு கிடைக்கும். அதில இந்த டாக்ஸ்
ரூ. 2160 போக ரூ. 27,840 கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ 3 × 4 12. ஸோ ரூ. 1,20,000 எனக்கு வருமானம் வந்திருக்கும். அதில டாக்ஸ் போக எனக்கு மீதி 27,840 × 4 எவ்வளவோ அவ்வளோ எனக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட 1,00,000 உங்களுக்கு ரூ. 10,000 1,08,000 9,000 கிட்ட உங்களுக்கு நெட்டா கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு 10 லேக்ஸ நம்ம எஃப்டில போட்டோம்னா, ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5%ஆ? 5% எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்க. 10,00,000க்கு 10%னா 1,00,000. 5%னா 50,000. 60,000 70,000 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு எஃப்டில வச்சிருந்தீங்கன்னா. இதில வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ரூ. 1,20,000 நெட் கிராஸாவும், நெட்டா ஒரு 1,09,000 உங்களுக்கு அசால்ட்டா வந்திருக்கும். சத்தம் இல்லாம வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்துருக்கலாம். அது பெனிஃபிட். ரெகுலர் இன்கம். 2வது வந்து அதற்குள்ளவே கொஞ்சம் டாக்ஸ் இல்லாம வருது. அதனால கொஞ்சம் அடிஷனலா நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. அது 2வது பெனிஃபிட். சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்ரிசியேஷன். உங்க கேபிட்டல் ரூ. 100 வாங்குனது நாளைக்கு 100 110 போகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு ரூ. 10 உங்களுக்கு கிடைக்கும் 10%. ஸோ கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இதில இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த பிஜி யூனிட்டோட கால்குலேஷன் இருக்கு. இப்படி தான் உங்களுக்கு பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில பிப்ரவரி, ஜூன், ஆகஸ்ட், நவம்பர் இந்த 4 மாதங்கள்ல எனக்கு பணம் வந்துரும். அஸ் அ டிவிடெண்டாவோ வாட்டெவர் நம்ம எப்படி வேணா இத வச்சுக்கலாம். வருமானம் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் பிஜி இன்வைட் எனக்கு 4 மாசத்துல வந்துரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, மே ரெக்கார்ட் டேட்டு ஜூன்ல கிரெடிட் ஆயிருக்கு என் அக்கவுண்ட்ல. அதே மாரி பிப்ரவரில ஒரு வாட்டி, ஜூன்ல ஒரு வாட்டி, ஆகஸ்ட்ல ஒரு வாட்டி, நவம்பர். வருஷத்துல 4 மாதங்கள்ல எனக்கு இந்த அமௌண்ட் வந்துரும். நான் ஒரு 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, எனக்கு 12 சாரி 1,20,000 இந்நேரம் நான் சம்பாரிச்சிருந்திருப்பேன் போன வருஷம் மட்டும். சரிங்களா? பட் ஆனா தட்ஸ் ஓகே, ஃபைன். நான் வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன். ஒரு 15, 18,000 தான் வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 430 ஒரு வாட்டி வந்திருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு பாருங்க. ரூ. 1,200 ரூ. 1,300 வந்திருக்கும். சரிங்களா? பெர்சன்டேஜ் தான் நமக்கு முக்கியம். எவ்வளோ போடுறோன்றது முக்கியம் இல்லல்ல. சரி. இதுதான் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள். நம்ம இப்ப வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இதோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டோம். டெக்னிக்கல்ஸும் ஒரு இது பார்த்துருவோம். இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏன் இத வாங்கணும்? இதனால நமக்கு என்ன பயன்? இத எப்படி திங்க் பண்ணலாம்? எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ்? இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ்ல சார்ட்ட போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பிஜி இன்வைட் உடைய டே சார்ட்ல இருக்கும். இந்த டே சார்ட்ல பார்க்கறத விட, உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இப்படி பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 100 அந்த ரேஞ்சில தான் ஆரம்பிச்சது இந்த இன்வைட்டு. கிட்டத்தட்ட ரூ. 140 போயிருக்கு. 40% வளர்ச்சி. அதுக்கப்புறம் கடன்னு இறங்கி ரூ. 100க்கும் கீழ இது வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்லலாம், நான் ரூ. 100க்கு வாங்குனேன். எனக்கு 1,20,000 வந்துருச்சு. பட் ஆனா, இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு 20% கம்மியா இருக்கு. நான் போட்ட ரூ. 10,00,000 ரூ. 8,00,000 இருக்கு. எனக்கு மைனஸ் 2,00,000 இருக்கு. அப்படின்னு சில பேரு அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தெரியும். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா, ஒரு லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் இல்ல சீசனல் இத பத்திலாம் நம்ம எப்படி இத வந்து ஹேண்டில் பண்ணலான்றத அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு டேட்டுக்கு இது வாங்குன விலைய விட இன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு. இப்ப ஏற்கனவே இதில வந்து இப்ப நம்ம வச்சுக்கிட்டே இருக்க போறோம் இத. ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கோம்னா, வருஷம் நம்ம பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 4, 5 வருஷத்துல போட்ட பணம் வந்துரும். அதுக்கப்புறம் வர எல்லாமே அப்ரிசியேஷன் தான் நமக்கு. சரிங்களா? அந்த வகையில இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல வந்து மேல ஆரம்பிச்சு, மே 21ல ஆரம்பிச்சப்ப, இங்க அக்டோபர் 22 கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா இங்க இவ்வளோ தூரம் போச்சு. இந்த ஒரு வருஷத்துல இவரு 1,20,000 சம்பாரிச்சுட்டு, இங்க பாருங்க ஏப்ரல் 22ல இவரு வெளியில வந்திருந்தாருன்னா, இங்க ஒரு 40% கிடைச்சிருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு வித்ட்ரா பண்ணியிருந்தாருன்னா 30லேருந்து 40% இந்த 10,00,000ன்றது 13,00,000 மாறியிருக்கும். பிளஸ் ஒரு ரூ. 1,00,000 டிவிடெண்ட் வந்திருக்கும். ஸோ 4,00,000 40% வந்து இதில கெயின் பார்த்துருக்கலாம். பட் ஆனாலும் இது கீழ இறங்கியிருக்கு. நான் வந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தேங்க. இந்த இடத்துல தான் நான் வாங்கியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் இத நான் பெருசா கண்டுக்கல. இத நான் எதுக்காக வச்சிருக்கேன்னா, என்னோட ரிட்டயர்மென்ட்க்காக நான் வச்சிருக்கேன். ஆனா, இப்ப அதில நான் சரியா ஃபோக்கஸ் பண்ணல. இதில எப்பப்பலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்குதோ, அத கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இதில சேர்த்து வைக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு நமக்கு
மெயின் ஸ்ட்ரீம் இன்கம் சேலரின்றது ரெகுலராக வந்துட்டுருக்கு. நாளைக்கு வந்து ரிட்டயர்மெண்ட்டில் அது வருமான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இத ஜாஸ்தியாக்கி இதில நெறைய இன்கம் வரும். இன்னைக்கு ரூ. 400 ரூ. 1000 வருதுன்னா, தட்ஸ் ஓகே. அத வச்சு நான் பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. நாளைக்கு நான் வேலை செய்யாதப்ப ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல ரூ. 1000 பத்துமா? பத்தாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட ஜாஸ்தியாக்கணும். அதுக்கான வேலையில தான் நம்ம இப்ப இறங்கணும். நான் இறங்க போறேன். பட் இருந்தாலும் நம்ம இந்த சார்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பப்பலாம் இந்த மாரி கம்மியா கிடைக்குதோ, அப்பலாம் நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த சார்ட் கீழ வந்திருக்கு. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எதனால இது மேல ஏறுச்சு? எதனால கீழ வந்துச்சுன்னு? இத வந்து ரிஸ்க் அந்த ரிஸ்க்ன்ற டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கு. ரிஸ்க் பத்தி நம்ம பேசும்பொழுது, நான் கொஞ்சம் டச் அப்பான் பண்றேன். பட் இன்னைக்கு பியூரா டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மட்டும் இதில நம்ம பார்த்துட்டு, ஃபர்தரா நம்மளுடைய டிஸ்கஷன கன்டின்யூ பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து இனிஷியலா அவங்க வந்த வேல்யூ ரூ. 100. அது கீழ வந்து ரூ. 90 வரைக்கும் போனாங்க. ஸோ 100 டூ 90 இந்த 10% இவங்க ஃப்ளோட் ஆகுறாங்கன்னா, ஆஸ் அ இன்வெஸ்டருக்கு புதுசா வரவங்களுக்கும் சரி, ஏற்கனவே இருக்கவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இப்ப அத பத்திலாம் கவலைப்படலங்க. எனக்கு ரெகுலர் இன்கம் வந்தா போதும். நான் வாங்கி வாங்கி இத குமிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இது சரியான தருணம். இந்த தருணம் வந்து சூப்பரான தருணம். எங்க வேணா வாங்குங்க. கவலையே கிடையாது. நம்ம எங்க வேணா வாங்கலாம். ரெக்கமெண்டேஷனா சொல்லல. நானா இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால, நான் என்ன பத்தி பேசுறேன். நான் இப்ப நெனச்சா என்ட்ட காசு இருந்தா நான் எங்க வேணா வாங்கலாம். கண்ண மூடிட்டு. சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளோட் ஆகுது. கொஞ்சம் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, என்ன ரூ. 97லேருந்து ஒரு ரூ. 93 ரூ. 94 வரும் அவ்வளோதான். பட் ஓகே. தட்ஸ் ஓகே. இந்த ரூ. 10 ரேஞ்சுக்குள்ள நம்ம வாங்கி, வாங்கி, வாங்கி சேர்த்தோம்னா, இது கண்டிப்பா ஒரு நாள் ரூ. 100க்கு மேல போறப்பயே உங்களுக்கு 10% கிடைச்சிரும். சரிங்களா? ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1,00,000 போடுறீங்கன்னா, எடுத்தோனே போடாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. நல்ல குரோத் வரப்ப உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு தவறாம ஃபிக்ஸ்ட் இன்கம் மாரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்ப டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய பாயிண்ட். இதில வந்து நம்ம மத்த ஸ்டாக் மாரி ரொம்ப அனலைஸ் பண்ணி மனசெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். இது தெளிவா இருக்கிறேன் நானு. இத வந்து நம்ம வந்து வாங்கி, விக்கி அதெல்லாம் இல்ல. நம்ம கோல் என்ன? ரெகுலரா ஒரு இன்கம் வரணும். சேஃப்டியான ஒரு இடத்துல பணம் இருக்கணும். அத வச்சு நம்ப வாழ்ந்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னா, ஜாக்பாட் நல்லது தான் அப்படின்ட்டு இருக்கலாம். அந்த மாரியான ஸ்டாக் தான் இது. அந்த மாரியான ஒரு விஷயம் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு நல்ல வேல்யூல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இது எவ்வளோ இது வந்து ஒரு 6 மாசம் கூட இங்கேயே இருக்கட்டும். கவலைப்படாதீங்க. நான் கவலைப்பட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இத அக்யூமுலேட் பண்ணலாம். இங்க ரூ. 140 இருந்தப்ப அக்யூமுலேட் பண்ணியிருக்க முடியுமா? நான் ரூ. 100க்கு வாங்கியிருந்தேன். ரூ. 140 இருக்கும்போது நம்ம அக்யூமுலேட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். இன்னொன்னு இதுவரைக்கும் மேல போனது. அப்புறம் ஃப்ளாட்டா போக ஆரம்பிச்சது. டபுள் டாப் போட்டுச்சு. டபுள் டாப் போடும்பொழுதே இது இறங்கும்னு நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இறங்கி வரும்பொழுதும் அதுவும் இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க. 129 இத தாண்டி இது கீழ உடையும் பொழுது கண்டிப்பா கீழ வரும்னு நல்லா தெரியும். டெக்னிக்கலா கீழ வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டோம். இப்ப இங்க ஃப்ளோட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா இங்க கன்சிடர் பண்ணலாம். அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த ஸ்டாக், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட நானும் வச்சிருக்கேன். அதனால என்னோட தனிப்பட்ட கருத்து, இங்க நான் நெனச்சா வாங்கலாம். என்ட்ட பணம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். இன்னைக்கு டேட்டுக்கு டெக்னிக்கலா இது இவ்வளோ தான் இருக்கு. நம்ம திரும்ப போய் நம்ம டிஸ்கஷன கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இத பத்தி பார்க்கலாம். முதல்ல அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். முதல் பாயிண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பா தேவை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம ஸ்டாக்ல, மியூச்சுவல் ஃபண்டுல, பாண்ட்ஸ்ல, போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ்ல, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல, ரெக்கரிங் டெபாசிட்ஸ்ல, அப்புறம் வேரிய ரியல் எஸ்டேட்ஸ்ல, அங்க, இங்க ரீட், இன்விட் இந்த மாரி பல இடத்துல டைவர்சிஃபை பண்ணுவோம் நம்ம ஃபண்ட. அது மாதிரி பண்றதுக்கு இதுவும் ஒரு சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். 2வது ஃபிக்ஸ்ட் இன்கம். நம்ம சொன்ன மாரி டான் ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் பணம் வந்துரும். அவங்க வந்து ரூ. 3 நிர்ணயிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். சாலிடா ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இருக்கும். நம்ம ஒரு பணத்த வந்து பேங்க்ல போட்டுட்டு பேசாம உட்காந்துருக்க மாரி, போட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா, ரெகுலரா ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வரும். இப்ப தான் நம்ம இந்த ரிட்டயர்மென்ட் பத்திலாம் பேசினோம். இன்னைக்கு நம்ப இளம் வயசுல இருக்கிறவங்க 25லேருந்து 35, அப்புறம் 35லேருந்து 45 இந்த 2 பக்கெட்ட மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்துப்போம். இந்த 25, 35 பக்கெட்டுக்கு வந்து பெரிய தேவைப்படாது. அவங்களும் வேற வேற தேவைகள் அவங்களுக்கு நெறைய இருக்கும். அதனால அவங்க ரிட்டயர்மென்ட் பத்தி எடுத்தோனே திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனா, நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா நம்ம நேயர்களுக்கு, இப்பவே திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து பணத்த சேர்க்க முடியும். ஒரு 35, 45 நான் சொன்னேன் இல்லைங்களா? 2வது பக்கெட். அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு, அவங்க ரிட்டயர்மென்ட்க்கு ஒரு 10, 15 வருஷம் தான் இருக்கும்.
அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அந்த குறுகிய காலத்தில ஒரு பெரிய கார்பஸ் சேர்க்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்றேன், எவ்வளோ சீக்கிரம் நீங்க அர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஏன் 25 சொல்றோம்னா, ஒரு பையனோ, பொண்ணோ 18லேருந்து 20, 25 வயசு வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் வேற மாரி இருக்கும். அவங்களோட ஸ்டடீஸ், வேலை தேடுறது, ஒரு வேலையில செட்டில் ஆவுறது, வீட்ல உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, வேலைக்கு சேர்ந்த முதல்லயே இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சுருங்க. பட் இட்ஸ் ஃபைன். நம்ம 25-35 ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, தங்களோட ரிட்டயர்மென்ட் பிளான இப்பயே பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதில இதுவும் ஒண்ணு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. உங்களுக்கு ஏஜ் ஏஜ் கம்மியா இருக்கிறதுனால, நெறைய டைம் இருக்கிறதுனால, இந்த மாரி கம்மி விலையில கிடைக்கும் பொழுதே பம்ப் பண்ணிக்கோங்க பணத்த. நீங்க ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? ஒரு ரூ. 10 ரிட்டயர்மென்ட் அப்படின்ற கோல் செட் பண்ணி அதுக்கு போடுங்க. அந்த ரூ. 10 ரிட்டயர்மென்ட்க்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு போடுங்க. பாண்டுல போடுங்க. இந்த இன்விட்ஸ்ல போடுங்க. ரீட்ல போடுங்க. லாங் டெர்ம் போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ்ல போடுங்க. பிபிஎஃப்ல போடுங்க. என்பிஎஸ்ல போடுங்க. இந்த மாரி நெறைய இருக்கு இல்லைங்களா? அதுக்குன்னு ஒரு ஒதுக்குங்க. மீதி 90 எடுத்து மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு அது இதுன்னு உங்க ஏஜ் குரூப்க்கு தகுந்த மாரி, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாரி நீங்க பண்ணுங்க. சரிங்களா? அதனால தான் சொல்றேன், உங்க ரிட்டயர்மென்ட்க்கு ஒரு காலத்தில என்ன ஆகும்னா, இப்போ வர வருமானம் குறைஞ்சிரும். இன்னைக்கு வந்து என்னோட ஏஜ்க்கு நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல எனக்கு வேலை போகும். இல்ல நான் வேலைய விட்டு வரலாம். இல்ல நான் ஆக்சுவலா ரிட்டயர் ஆகலாம். எது வேணா நடக்கும்பொழுது என்னுடைய மெயின் ஸ்ட்ரீம் இன்கம் இருக்காது. அப்ப என்ன யார் சப்போர்ட் பண்ணுவான்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். அன்னைக்கு டேட்டுக்கு போய் என்னோட ரிட்டயர்மென்ட் கார்பஸ் ஒரு 10,00,000 எடுத்துட்டு போய் போட்டுட்டு, இதுலேருந்து வர வச்சு நான் சாப்பிடலாம்னு நெனச்சோம்னா, அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்பைலேருந்தே கம்மி விலைக்கே வாங்கி வாங்கி சேர்த்துட்டோம்னா, அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ஜாலியா உட்காந்துருக்கலாம். கவலைப்படாம இருக்கலாம். அதனால இந்த ஃபிக்ஸட் இன்கம் வந்து 25, 35 குரூப்புக்கு பெருசா தேவைப்படுற மாதிரி தெரியாது. அவங்களுக்கு குயிக் மணி தான் தேவைப்படும். போட்டோமா, ஒரு 1 மந்த்ல எடுத்தோமா, அப்படி தான் தோணும். அத பண்ணுங்க. ஒரு சின்ன போர்ஷன ஃபிக்ஸ்ட் இன்கம்க்காக, உங்களுடைய லாங் டெர்ம் கோலுக்காக, ரிட்டயர்மென்ட் கோலுக்காக ஒதுக்குங்க. 35, 45 கண்டிப்பா செஞ்சே ஆகணும். உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. தேர்ஸ் நோ சாய்ஸ் ஃபார் அஸ். நம்ம பண்ணியே ஆவணும். வேற வழி கிடையாது. இன்னும் 10, 15 வருஷத்துல ரிட்டயர் ஆயிடுவோம். அதுவும் ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். திடீர்னு லே ஆஃப் பண்ணுவாங்க. திடீர்னு உங்களுக்கு டெக்னாலஜி மாறிடும். உங்களால அத அடாப்ட் பண்ண முடியாது. புது பசங்க வந்துருவாங்க. அ ஒரு காலாவதி ஆயிருவோம் நம்ப. ஓகே. அவுட்டேட்டட் ஆயிடுவோம். அப்ப நமக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர்ல லேப்டாப், சாஃப்ட்வேர் இதான் நமக்கு தெரியும். ஐடில இருக்கவங்களுக்கு. மத்தது எதுவும் தெரியாது. அப்போ நீங்க அன்னைக்கு வேலை இல்ல அப்டின்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ உங்கள யார் காப்பாத்துவான்னா, இந்த மாரியான பிளான்ஸ் தான் உங்கள காப்பாத்தும். அதனால உங்களோட போர்ட்ஃபோலியோவ டிசைன் பண்ணுங்க. நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர போய் அப்ரோச் பண்ணி டிசைன் பண்ணுங்க. இல்ல நீங்களே பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களுக்கே பண்ணணுன்றதெல்லாம் தெரியும். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நானே டிசைன் பண்ணி வச்சுட்டு, அத நோக்கி தான் நான் பயணம் செஞ்சுட்ருக்கேன். 3வது லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூ. 10,00,000 எக்ஸாம்பிள் தானே எடுத்தோம். இப்போ ரூ. 10,00,000க்கு நான் ஒரு லேண்ட் வாங்கணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு டேட்டுக்கு வாங்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? ஒரு கிராமப்புறங்கள்ல வாங்கலாம். அங்கேயே ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எங்க பண்றது? அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு வாங்குவோம். இல்லன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுவோம். லேண்டெல்லாம் வாங்க முடியாதுங்க இன்னைக்கு 10,00,000 வச்சு. ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது போய் வாங்கலாம். நம்ம வாழ்றதுக்கோ, வீடு அதெல்லாம் வாங்க முடியாது. 10 லேக்ஸ்க்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம போடலாம். ஆனா, அதில என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, லிக்விடிட்டி தான் ப்ராப்ளம். சரிங்க, ரூ. 10,00,000க்கு ஒரு ஒரு சென்ட் வந்து ரூ. 3,00,000ன்ட்டு ஒரு 3 1/2 சென்ட் நான் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30, 40 ஒரு 3 1/2 சென்ட் ஒரு லேண்ட் எங்க ஊர்ல வாங்கிர்றேன். ஒரு பி சிட்டிலயோ, சி சிட்டிலயோ நான் வாங்கிர்றேன். வாங்கிட்டேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு அது கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு வச்சுப்போம். என்னோட ரூ. 10,00,000 ஒரு ரூ. 12,00,000 ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அத விக்கணும். இல்ல எனக்கு பணம் தேவை இருக்கு. உடனே விக்க முடியுமா? உடனே அத லிக்விடேட் பண்ண முடியுமா? முடியாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு லேண்ட வித்து காசாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதான் லிக்விடேஷன். நமக்கு தேவைப்படும்போது இம்மீடியட்டா அத லிக்விடேட் பண்ணணும். அப்படி பண்ண முடியுமா? மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்லன்னா, ரியல் எஸ்டேட் மாரியான லாங் டெர்ம் கோல்ஸ்க்கு பண்ண முடியாது. சரி பாண்ட் எடுத்துக்குவோமே. ஒரு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் வாங்குறோம். ஒரு 5 இயர்ஸ் பாண்ட், 7 இயர்ஸ் பாண்டுன்னு வாங்குறோம். இல்ல ஒரு ஸ்டேட் டெவலப்மென்ட் லோன்ஸ் எஸ்டிஎல்ஸ் வாங்குறோம். இங்கலாம் போய் எடுக்க முடியுமா? முடியாது. அது லாக்கின் பீரியட் இருக்கும். லிக்விடேஷன் இருக்காது. ஆனா வருமானம் வரும். பட் நமக்கு இந்த இன்வெட்ஸ்ல வருமானமும் இருக்கு. ப்ளஸ் லிக்விடேஷனும் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா பணம், இன்னைக்கே போய் டைரக்ட்டா உங்களோட புரோக்கர் அக்கவுண்ட்லேருந்து இந்த யூனிட்ட வித்துரலாம். டெய்லி மத்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுற மாரி டெய்லி ட்ரேட் ஆகும்.
நீங்கள் மனம் விற்றுட்டு வந்துடலாம். இமிடியேட்டாக T+2 2 நாளில் 3 நாளில் உங்கள் கையில் கேஷ் வந்துடும். ஈஸி லிக்விடேஷன். ஸோ லிக்விடிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அந்த இதையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது கேபிட்டல் அப்ரிசியேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பேசின மாதிரி தான். இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு. இதை நான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன் ஒழிய, என்னோட கேபிட்டலை வந்து இப்போ நான் வச்சிருக்கிறதுல 18% எனக்கு மைனஸ் பிஜி இன்வைட். 18% எனக்கு லாஸில் இருக்குது. பட் நான் கவலைப்படல. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஏன்னா ரூ. 100 இருந்தப்ப என்கிட்ட காசு இல்லை. என்னால் நிறைய வாங்க முடியல. அதுக்கப்புறம் அது ரூ. 140 போயிடுச்சு. அப்பயும் என்னால் வாங்க முடியல. பட் திரும்பவும் எனக்கு பழைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வந்திருக்கு. நான் இதை வேணால் ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். அகைன் நம்மகிட்ட பணம் இருக்கணும். சரிங்களா? இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? அதனால் திரும்பவும் அது ரூ. 100 ரூ. 120 போகும் பட்சத்தில் எனக்கு ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ அதுவும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நல்லதெல்லாம் பார்த்துட்டோம். இதனுடைய டார்க் சைட் பார்ப்போம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம் என்னென்னு. ரொம்ப பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நம்ம பேசி ஆகணும். முதல்ல வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க். நம்ம ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், ரிஸ்க்கை பற்றி பேசும்போது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. ரெகுலேட்டரி ரிஸ்க்னால் என்னென்னா, இது வந்து ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது. ஒன்று செபி உங்களுக்கு தெரியும். இது வந்து ரீட்டன் இன்விட்டோட இண்டெக்ஸில் தான் இது லிஸ்ட் ஆகிருக்கு. அதனால் அவங்க செபி கீழே தான் வருவாங்க. பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி ஹோல்டிங்னால கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏற்றும்போது இறக்கும்போதெல்லாம் இதுக்கு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். இவங்களும் வந்து டிஸ்கவுண்ட் அசட் இவங்கள்ட்ட சொத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்மிஷன் கடத்துறதுக்கான இவங்களோட டவர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சொத்து எல்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. இதை இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய டிப்ரிசியேஷன் காஸ்ட் போடுவாங்க, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாரி இது மாறும். ஓகே. இம்பேர்மெண்ட் அசட் இம்பேர்மெண்ட்டோடைய காஸ்ட் இதெல்லாம் வந்து மாறும், பர்சன்டேஜ் மாறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி இவங்க அக்கௌண்டிங்க்கு பண்ணணும். அவங்க இறக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த இவங்க அக்கௌண்டிங்கை மாற்றணும். சரிங்களா? இப்போ இந்த அக்கௌண்டிங் பண்ணும்பொழுது இதனோட வேல்யூஸ் மாறும்பொழுது இவங்களோட புக் வேல்யூ ஆப்வியஸ்லி கீழே வரும், இல்லை மேலே போகும். டிபெண்ட்ஸ் ஆன் த அக்கௌண்டிங். சரிங்களா? ஸோ இதான் ரெகுலேட்டரி பாடியோட ரிஸ்க் இதில் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஏன் இந்த ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட புக் வேல்யூ கம்மியாக இருக்குது. இவங்க புக் வேல்யூ கம்மியாகும் பொழுது இதில் இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால்குலேட்டர் புக் வேல்யூ பார்த்துட்டு தான் அவங்க வச்சுக்கலாமா வேணாமான்னு பார்ப்பாங்க. அவங்க விற்பாங்க. அவங்க விற்கும்பொழுது ஆப்வியஸ்லி ஸ்டாக் கீழே இறங்கும். திரும்ப ஒரு ஒரு இப்போ நம்ம பார்த்தபடி அது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகே. நிறைய பேர் பொசிஷன்ஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் போய் அந்த கூட்டத்தோட கூடமாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா புக் வேல்யூ 86, கரண்ட் ப்ரைஸ் 98. அது 90 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரூ. 90, ரூ. 92 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட புக் வேல்யூ கிட்ட வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் அது ரூ. 100 மேலே போகும். ஸோ இதனால் வந்து இந்த ரெகுலேட்டரி ரிஸ்க்ன்றது என்னென்னா, இவங்க வந்து இதை டிபெண்ட் ஆகி அவங்களுக்கான அசட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரியான வீழ்ச்சிகள் வரும் நடுவில். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். ஆனால் கண்டுக்கணுன்னா நீங்கள் கண்டுக்கலாம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா விற்றுட்டு போகலாம். பட் ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் யூனிட்டும் குறைஞ்சது அவங்களே சொல்கிறதோடைய லைஃப் டைம் எவ்வளோனா 29+ இயர்ஸ் ஆவரேஜாக. ஓகே. சில இதெல்லாம் 28 வருஷம், சிலது 29 வருஷம், சிலது வைசாக்லாம் 30 வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ புட்டுகெதராக பார்த்தீங்கன்னா 29+ இயர்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்மிஷன்லாம் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. சரிங்களா? 30 வருஷம். இப்போ நம்ம 40 வருஷத்துல 70. அதனால் இன்னும் 30 வருஷத்துக்கு இது பிரச்சனை இருக்காது, லைஃப் டைம். இன்னொன்று, மற்ற ஸ்டாக் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி இந்த கம்பெனி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இது ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பவர் டிரான்ஸ்மிட்டிங் கம்பெனி பவர் கிரிட். உலகத்திலேயே இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனியில் இதுவும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ். எனக்கு தெரிஞ்சு 3வது இடத்துல என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் பவர் கிரிட். தட்ஸ் ஃபைன். அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி ரோடு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், பல வருஷம் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு டவர் வச்சு ஒயரில் கனெக்ஷன் கொடுத்து பவர் சப்ளை ஆகுதுன்னா அதை உடனே மாற்ற போகிறாங்க. அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் நடக்காது. இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் வருது, டவர் அப்படியே ஓடிட்டுருக்கு. எனக்காவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈபிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதை மாற்றலாம் மாட்டாங்க. எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுவாங்களே ஒழிய சொத்துக்கு எந்த பாதகமும் இல்லை. ரைட்டா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அசட்டோடைய இதை வந்து கம்மி பண்ணி காட்டுவாங்க, டிப்ரிஷியேஷன்லாம் காட்டுவாங்கன்னா,
காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க அக்கவுண்ட்ஸ்க்காக காட்டலாம். சிலதெல்லாம் டிஸ்கவுண்ட் என்னத்த டிஸ்கவுண்ட் பண்றது? இப்ப வருமானம் போயிட்டே இருக்க போகுது. அதில ஏதாவது மாற்றம் வரப்போகுதுன்னா, ஒண்ணும் வரப்போறது கிடையாது. டவர் என்ன வயசாக போகுதா அதுக்கு? எவ்வளோ ஆனாலுமே 30 வருஷம் வரைக்கும் லைஃப் டைம் இருக்கு. அதில என்ன பெருசா அவங்க டிப்ரிஷியேட் பண்ண போறாங்க? ஆஃப்டர் 30 இயர்ஸ் மட்டும்னா அது என்ன வேலை செய்யாம விட்டுற போதா? அந்த இரும்பெல்லாம் தூக்கி போட்டு காயலாங்கடையில போட்டாலே அவ்வளோ காசு வரும் ஸ்கிராப்பாவே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள்ட்ட சொத்து இருக்கு, பணம் இருக்கு. இன்னொன்னு கடன். கடனே இல்ல. ரொம்ப கம்மி. 1.2% என்னமோ தான் அவங்களுக்கு கடன் இருக்குன்னு நெனைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு அது வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால டெட் ஃப்ரீ 0% கிடையாது. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அதனால அதுக்கான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அடுத்தது அசெட் ரிஸ்க் நம்ம சொன்னோம் இல்லையா? அசெட் ரிஸ்க்னு நம்ம பேசிட்டோம். அதனால அசெட் ரிஸ்க்லாம் வந்து அ சொல்லலாம். பட் பெரிய ரிஸ்க்காவே எனக்கு தெரியல. ஆனா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த இது என்னாச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பவர் பிளான்ட் இழுத்துமுன்னா என்ன ஆகும்? அந்த மாரி நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலுமே அது ரிஸ்க்கா வந்து பார்த்துக்கலாம். இம்பேக்ட் கம்மி தான். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு. இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ளேஷன் 6.5% ஒரு ஆவரேஜா இருக்கு இந்தியாலன்னா, நாளைக்கு ஒரு 7 ஆகுது, 8 ஆகுது, இல்ல 5 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணா ஆகட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி இந்த இவங்களுடைய அதான் பணவீக்கம் அதிகமாக்காதீங்க. பணப்புழக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்குற இது கவர்மெண்ட் கம்பெனி இல்லைங்களா? அதனால அதனோட இம்பேக்ட் கொஞ்சம் அதில இருக்கும். இப்ப நீங்க ரூ. 3 குடுக்குறோம், நாளைக்கு ரூ. 2000 குடுத்தோம்னா என்ன பண்றது? நம்ம நினைக்க தோணும் இல்லைங்களா? இன்னைக்கு ரூ. 3 குடுக்குறான் ஒரு குவார்ட்டருக்கு. வருஷத்துக்கு ரூ. 12 குடுக்குறான். நாளைக்கு அத ரூ. 10 குடுத்தா என்ன வருது? இதெல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? இதெல்லாமே வந்து கொஞ்சம் அப்ப இன்ஃப்ளேஷன் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்ன வருது? 6.5% இன்ஃப்ளேஷனு. நோ லாஸ், நோ கெயின். மீதி இருக்கிற 3.5% அந்த 3.5% தான் நம்மளோட கெயின். அதில டாக்ஸ் அது இதுலாம் போயிடும். மீதி 1, 2% அதுக்காக என்ன பண்றது? அது இன்ஃப்ளேஷன்ல போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சில தாட்ஸ்லாம் சில பேருக்கு வரும். இந்த கால்குலேஷனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னா, இதையும் நம்ம ஒரு ரிஸ்க்கா சேர்த்துக்கணும். ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா, இதில பெரிய ரிஸ்க்லாம் இருக்க மாரி எனக்கு தெரியல. இந்த ஸ்டாக்கோட ஏற்ற இறக்கம், அத வந்து பெருசா நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து ஒரு லாங் டெர்ம் ஜர்னியா இத நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தோம்னு சொன்னீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் காலத்தில இது பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால இதில நீங்க ஏதாவது முடிவு எடுக்கணும்னா, நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு, உங்க சந்தேகங்கள நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசி பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர போய் பார்த்து, அவங்க மூலியமா நீங்க சந்தேகங்கள கேட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னோட ரிட்டயர்மென்ட் பிளானுக்கு, என்னோட ரிட்டயர்மென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. என்ன பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து இத வச்சிருக்கேன், வச்சிருப்பேன். இத கன்டின்யூ பண்ணுவேன். இப்ப நல்ல ரேட்டுக்கு இருக்கிறதுனால ஐ அம் கோயிங் டூ இன்வெஸ்ட் இன் தட். நான் வந்து கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பணத்த இதில நானு போடுவேன். அதில நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா நல்ல ரேட். இது என்னுடைய சொந்த கருத்து. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த பிஜி இன்வைட் பத்தி நல்லா பார்த்துட்டோம். இந்த பிஜி இன்வைட்டோட எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு எஃப்டில போடுறதுக்கு பதிலா இதில போடலாம். ரெகுலர் இன்கம் கிடைக்குது. லிக்விடேஷன் பிரச்சனை இல்ல. கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கு. ரிட்டயர்மெண்ட்ட திங்க் பண்ணி இதில பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள பார்த்துட்டோம். 1, 2 ரிஸ்கையும் நம்ம பார்த்துட்டோம். நான் கிளியரா இருக்கேன். நீங்க கிளியரா இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. நீங்க வீடியோ புரியலன்னா திரும்ப பாருங்க. இல்லன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க. உங்க சந்தேகங்கள கமெண்ட்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு ஒரு புது விஷயத்த நீங்க கத்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இதுவரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக நன்றி. நம்ம கன்டென்ட் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர்ட் நாலேட்ஜ் இஸ் த டபுள் நாலேட்ஜ். என்னுடைய நாலேட்ஜ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ற மாரி, நீங்க அனுபவிச்சத யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற மாரி, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பார்த்து பயனடையட்டும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.